மிகவும் சிறிய பாட்டில் உள்ளது. மற்றவைகளுடன் ஒப்பிடுகையில் இவை சிறியதாக உள்ளன. எதை மேலும் ஒப்பிட தேவையில்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை சாப்பிடுங்கள். நான் எனது ஏன் நீங்கள் இன்னும் என்னுடையதை பார்க்கவில்லை. அது பெரியதல்லாமல் பல நிறங்களும் கொண்டது. டீனா, உங்கள் பாட்டிலே சிரிப்பாக தோன்றுகிறது. கடினம். சரி, நான் உறுதியாக கூறுகிறேன், இது மிகவும் இரசமானதாக இருக்கும். அப்படியா? நானும் கசக்கு ஜெல்லி நிறைத்த கேக்கை பருகி பார்த்ததில்லை. இது அருமையாக இருக்கிறது. ஆனால் பாட்டிலின் அடியில் இருக்கிற ஜெல்லியை எப்படி எடுக்கலாம்? ஒருவேளை என் நாக்கை பயன்படுத்துவதே சரிக்குமே. என்ன இப்போது மன்னிக்க நான் அர்த்தமில்லை. அது சரி. முக்கியமான விஷயம் என்னவென்றால் என் நாக்கு வெளியில் வந்துவிட்டது. அற்புதம். இப்போது நான் எளிதாக ஜெல்லோவை தொடங்கலாம். பாருங்கள் எவ்வளவு இருக்கிறது. அது மிகவும் ருசியாக இருக்கிறது. அதையெல்லாம் ஒரே வேளையில் விழுங்க பிடிக்கிறது. பாருங்கள், நம்மால் ஒரு பப்பிள் கம் உருவாக்க முடியும். உண்மையில ஹப்பா பப்பா ஜெல்லியிலிருந்து ஒரு பப்பிள். இதுவே விறுவிறுப்பாக இருக்கிறது. வாவ், இதுல ஒண்ணுமா ஆடலாம். வாவ், அப்பா நல்லா ஒட்டுகிறது. இப்போ நச்சுன்னு இருக்கு. சரி, ஸ்கிட்டில் சுவை ஜெல்லிய பாக்குறது என் டர்ன். முதல் அத பிழியறு வேணும். இதை செய்யனத கடினம். இப்போ என்ன சப்பையாகிவிட்டேன். ஜீனா, குவென்டின், இங்கே உங்களின் உதவி தேவை. நீங்க பாட்டிலை கசக்குங்க. நான் ஜெல்லியை களைவது மூத்திரமாகும். என்ன, இது ரொம்ப சுவையாக உள்ளது. நான் ஏற்கனவே சோர்வாக இருக்கிறேன். உள்ளே எப்படி போகிறது? நான் கூட சோர்வாக இருக்கிறேன். போல் தெரிகிறது. காத்திருக்கவும் என்ன நடக்கிறது? அவளை பாருங்கள். அவள் பல நிறமாக இருக்கிறாள். அது நான் தானே. என்ன அப்படியா? வாவ், குறைந்தபட்சம் இது சுவையாக இருந்தது. வாவ், அது நிறைய ஐஸ்கிரீம். பை பை பை. ஆனால் அது ப்ரோக்கோலி. நல்ல ருசி. முழுவதும் சரியாக இருக்கிறது. உண்மையில் எனக்கு ஒரு சிறு சாத்து இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது கொஞ்சம் வெறுக்கத்தக்கதாக இருக்கலாம், ஆனால் நான் ஒரு கொழுக்கட்டை உண்ண முடியும் என்று நினைக்கிறேன். அதை வெளியே எடுக்க வேண்டும். அது கொஞ்சம் நீளமாக இஞ்சிகள் கீழாக விழுந்திருக்க கூடும். அதை எரிந்து விட கூடுமானால் நல்லது. போய் அதை சாப்பிடு. இது ஒரு சவால். ஏன் இப்படி முட்டாள் விதிகளை உருவாக்குகிறார்கள்? எனக்கு ப்ரோக்கோலியில் வெறுப்பு. அது எனக்கு வாந்தி வரச் செய்கிறது. நான் கிட்டத்தட்ட சாப்பிட்ட மிக மோசமான ஐஸ்கிரீம் இதுதான். குவென்டின் மற்றும் சோஃபி, நான் உங்களை பொறாமைப்படவில்லை. அப்படி ஒன்றும் இல்லை. நீங்கள் செய்ய இருக்கின்ற இடம். இது எவ்வளவு அருவருப்பாக இருக்கும்னு நான் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. முதலில் நான் அதை முயற்சி செய்கிறேன். என் விரலையை பாருங்கள். அது பார்ப்போம். நான் தெரிகிறேன் என்ன உதவலாம் என்று. சாக்லேட் சிரப், முகத்தாட்டு கிரீம், நிறமுள்ள ஸ்பிரிங்கல்கள், ஸ்ட்ராபெரிகள், போக்கி ஸ்டிக்ஸ் எனக்கு அதில் உதவும். செய்யலாம். அது ஒன்றே 6 கதையாக இருக்கும். ஆமா, அதுதான். அது நான் முயற்சி செய்ய விரும்புகிறேன். இதற்குள் கூட ஏதோ ஒன்னு இருக்கிறது. நான் ஒரு மொத்த வாளிக்கே சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இது நிச்சயம் பிடிக்கும். அது அப்படித்தான். அச்சச்சோ, நான் அதிகமாக உற்சாகமாகியிருந்தேன். நான் பொம்படிக்க இருக்கிறேன் என நினைக்கிறேன். இதுதான் மிகவும் சிரமமாக இருக்கிறது. இல்லை இல்லை, நான் இதை செஞ்சுட்டேன். அது ஒரு நல்ல யோசனை. இந்த பெரிய குடுவையை நான் சாப்பிட வேண்டும். சரி, நானே இதை செய்கிறேன். நான் சக்தி வாய்ந்தவன்.
ஜன்னல். ஏன் இது இவ்வளவு? அவன் தயாரா இருக்கிறான். எனக்கு நேரம் வேண்டும். ஏர் ட்ரையர் என்னை சுட சுட வைத்திருங்கள். ஐஸ்கிரீம். ஓ நில்லுங்கள். ஐஸ்கிரீம் உருகினால் அது ஒரு ஸ்மூத்தியாக மாறிவிடும். மிகப்பெரிய பக்கெட்டை கைவிடுவதை விட அதை குடிப்பது மிகவும் எளிதாக இருக்கும். இது துர்நாற்றமாக இருக்கிறது. அல்ல, இந்த நாற்றமிக்க குழம்பை நான் சமாளிக்க முடியும். இனி முயற்சி செய்வோம். இது வேலை செய்யவில்லை. சரி, அதை குடித்து விடுவேன் மற்றும் அதை மறந்து விடுவேன். செய்யல பெண்களே, உங்க மூக்குகள். பெண்களே, அருமையாக. என்னுடைய நடனம் மீண்டும் எனக்கு இருந்தது மிகவும் சிறியது. என்னுடையது பெரியதாக தான் உள்ளது. என் கையில் இருக்கிறது. வேகாஸ் லைன். நான் அதை குடிக்க ஆர்வமாக இருக்கிறேன். குயின் கடினம். பிரச்சனை இல்லை. நான் அதை பொழுதையின்றி குடிக்க கூடியேன். என்ன ஒரு விசித்திரமான விளைவு. கிளின்டன், உங்களோட இதில் குச்சி மூலம் குடிப்பது மிகவும் நீண்டது. பழைய வழியில் பயிற்சி செய்வதை விரும்புகிறேன். அப்படியெனில் நீங்கள் உங்களது முறையில் முயற்சி செய்தீர்கள். இந்த காக்டெயில் மிகவும் குளிர்ச்சி. இது போதனா காண ஒரு மந்திர ஒலி போன்றது. உனக்கு மட்டும்தான் எஞ்சி இருக்கிறது. இறுதியாக எனக்கு கடுமையாக தாகமாக இருக்கிறது. இப்போ முழு கண்ணாடியையும் குடிக்க போகிறேன். அது ரொம்ப சுவையாக இருக்கிறது. என்னாச்சு எனக்கு? ஒரு விஷயம் வித்தியாசமாக செய்தேன். இது நடக்கிறதா? ஏதோ முயற்சி செய்துள்ளது. நீங்கள் எங்கே போகிறீர்கள்? நான் சோபி. எனக்கு தெரிஞ்ச வரையில நான் முதல் ஒருவர் போல் இருக்கிறேன். பார்ப்பிகாரன் சாப்பிடுவது. என் பாடி கொஞ்சம் சிறியது, என் பாடி பெரிது. நான் கிளாசிக் அளவுடன் உறுதியாக இருக்கிறேன். நண்போல் எனக்கு ஒரு சிறிய விதை தான் இருக்கிறது. ஆனால் இதை பொன்னகமாக மாற்ற எப்படி செய்வதென்று எனக்கு தெரியும். நீங்க செய்ய வேண்டியது இந்த விதையை மேசையின் மீது வைக்க வேண்டும். பின்னர் பெரிதாக்கு கண்ணாடியால் சூரிய ஒளியை பிடி. அந்த மரக்கன்று வெப்பமாகி பாப்கார்னாக மாறும். வாசனை என்னவென்று பாருங்கள். இதுவே. இதை சுவைக்க நேரமாச்சு. இது மிகவும் ருசியாக இருக்கிறது. ஆனால் இயற்கையாகவே இது நஷ்டம். ஓ, இது மறைந்து விட்டது. உன் சீர் சால்ட்டி. ஓ நாம் அது செய்ய வேண்டும். எனக்கு ஒரு யோசனை உள்ளது. அதை டாஸ்டரில் வைப்போம். ஏனும் பெரிய இது மற்றும் கர்னல்களில் வெப்பநிலை உறுதியாக இருக்கும். இதை பாருங்கள், அவை உண்மையான வாரெலிகள் ஆகியுள்ளன. ஓ வெண்டின், மன்னிக்கவும், ஆனால் உமது தலை ஒரு சிறந்த தரையிறங்கும் இடமாக உள்ளது. சுவையா இருக்கிறது. டீனா, உன்னால இதை பிடிக்காம இருக்க முடியாது. சரி, இது உண்மையிலே என்னுடைய முறை. நான் உடனே திருப்பி வருகிறேன். நான் இதை போன்ற பல கர்னல்கள் வைத்திருக்கிறேன். இது அவனை இன்றி முடியவில்லை. இது பாப்கார்ன் நேரம். என்னால கொஞ்சம் ஆடலாம் என நினைக்கிறேன். ஓஹா, நான் உங்களை எல்லோரையும் வெல்ல போகிறேன். அந்த வாசனை என்ன? ஓ, அது என் பாப்கார்ன். பாறை காகிதம் கத்தி. என்ன நடக்கிறது? பாப்கார்ன் பேரழிவு. நண்பர்களே, உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு விளக்கு மாதிரி நடிக்க போறேன். நான் உங்களை பார்க்கிறேன். ஓ, மைக்கேல் ரொம்ப நகைச்சுவையானவனே. என்ன நடக்கிறது? என் கையில ஒரு யோசனை இருக்கிறது. நான் கம்பளிக்குள் மறைந்திடுறேன். என்ன பிரச்சனை? மன்னிக்க நிக்கோல். நீ என்ன பண்ற? ஓ, அழகான குதூகலங்கள். நான் கண்டிப்பாக வீட்டு தாத்தாமை அவன் சென்று விட்டான். நான் ஒரு பாட்டியாக நடிக்கிறேன். ஓ, அத பார், அதுவே வேடிக்கை.
அதேதான் நான் உனக்கு சொல்ல வேண்டும் மகனே. அதுவும் மைக் மைக் ஹலோ ஆப்ஸ், இங்கிருந்து வெளியேறு. கோகோ ப்ளீஸ் ஏற்கனவே நான் பாட்டியாக மாறப் போகிறேன். சில விவரங்கள். மைக் இப்போது பாட்டி யார்? சொல். அற்புதம். ஆமாம், எனக்கு தெரியும். நான் அற்புதமாக இருக்கிறேன். இது உண்மையிலேயே ஒரு அருமையான யோசனை. நான் மெல் என்று சோஃபா பின்னால் மறைந்து விடுவேன். ஓ, இது மிகவும் கடினமாக இருந்தது. வேறு ஏதேனும் இடம்? பெரிய செடிகள். நான் என்னை பெரிய செடியாக மாற்றினால் பாட்டி என்னை பார்த்து விடுவாரோ என எண்ணுகிறேன். இதோ கிறிஸ்துமஸ். யாரும் என்னை இப்போது பார்க்க முடியாது. நிக்கோல், நான் அவளை கிள்ளி சிரிக்க வைப்பேன். ஹேய், விட்டு வா மேக். என்னை பற்றிய விஷயத்தை வெளிப்படுத்தாதீங்க. சரி, நான் மறைப்பானின் பின்னால் மறைவேன். நீங்க எங்க தப்பிச் சென்றீங்க? பார்க்கலாம். சோஃபாவின் கீழே யாரும் இல்ல. என்ன? அது என்னவோ இது விசித்திரமாக இருக்கிறது. அது உங்களுக்கு வேணும்தானா? என்ன? ஓ, இலைகள் விழுந்து கொண்டிருக்கின்றன. இந்த செடியை நீரேற்ற வேண்டும். நீ என்ன செய்கிறாய்? ஆட்சா, அழகே, உன்னை கண்டுபிடித்தேன். பாட்டியை எப்படி பயமுறுத்துறது தெரியும் அல்லவா? மற்றவர்கள் எங்கே? இந்த திரை சந்தேகமாக நகர்கிறது எனக்கு மற்றும் தெரியல. ஸ்னிக்கர்ஸ் வெளிப்படுகின்றன. எனக்கு தெரியல. பிடித்தேன் நண்பா. எனக்கு தெரியும். எனக்கு தெரியல. நான் ஒன்னு பார்க்கிறேன். வாருங்கள், சோஃபாவில் உட்காருங்கள். பிரச்சனைக்காரர்களே. ஓ, என் கடவுளே. ஓ, நான் அழகாகவும் இளமையாகவும் மாறி இருக்கிறேன். ஓ, அற்புதம். யார் நடனத்தை பிடிக்கிறது? எனக்கு நடனம் பிடிக்கும். நான் சிக்கிக்கொள்வேன்னு நினைத்தேன். பாட்டி செயின் விளக்கில் இருக்கிறார். அப்படியானால் நாம் காப்பாற்றப்பட்டோம். நாம் ஓடி வேறு அறையில் மறைவோம். ஓ, கடவுளே, என் தலை பேரெடுத்து ஒரே நிமிடம். நான் உன்னை கண்டுபிடிப்பேன். ஏதாவது வந்து கொண்டிருக்கிறது. நான் எங்கு ஒளிந்தேன்? அப்பா, என் தலை. எனக்கு தெரியாது. அங்கே நிறைய ஆடைகளுடன் ஒரு அலமாரி உள்ளது. ஒரு ஆடை தூக்கியை போல நடிக்கவும். பேபி பிட்ச் வீடு. ஆமா, நீங்களும் என்னை காணலாம். ஒரு நிமிஷம். ஒரு பெரிய நாற்காலி. ஒரு நிமிடம் காத்திருங்கள். அவர்கள் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள். இங்கே சரி. இங்கே ஒரு வெள்ளங்குழாய். பாட்டி என்னை கவனிப்பார். முடிசையில உள்ள இருக்கலாமா? இல்லை, நான் அறிந்திருக்கிறேன். ஜாம்போக்கு உள்ளே செல்வோம். அது ஒரு பெருசா யோசனை. வணக்கம். நீங்களால் என்னை இப்போது பார்க்க முடியாது. பாட்டி வந்துகிட்டு இருக்கிறாங்க. நான் அறிவேன். படுக்கையின் கீழே. சரி சரி சரி. யார் அலமாரிக்குள்ளே மறைந்துள்ளார்கள்? ஓ, அவர்கள் பாட்டியை பயிற்சி செய்ய முடிவு செய்தனர். உங்களுக்கு தப்பிவிட முடியாது. என்ன நடக்கிறது? அடுத்ததுக்கு போகலாம். சரி சரி, அவள் மிகவும் வணக்கம்.
அது என்ன? நீ ஒன்ன பாத்தியா? எனக்கு அது கேட்கவில்லை. நான் ஏ பாட்டி, உங்களுக்கு எதுக்கெல்லாம் பயமா இருக்குது? இங்கன்னா ஓ, நான் அதை பார்த்தேன். அஃப்தூர் ஒலி. நீ என்றும் மறைவா இருக்க முடியாது. என்னை எப்படியும் கண்டுபிடித்து உன்னை கருப்பேன். ஓ, அத பாருங்க, எவ்வளவு சுவையானவை. ஓ, நாம அவற்றை சாப்பிட முடியாது. அச்சச்சோ, எனக்கு தெரியும். மேசையிலே ஒரு தொலை போடுறேன். என் தலை அங்கே ஒளி வச்சிக்கிறேன். ஒரு நிமிஷம். பீக்கப்பூ பெண்களே, மீண்டும் போட்டுக்கோங்க. எனக்கு தெரியாது. விரைவாக, அவள் ஏற்கனவே வருகிறாள். அது அபாரமாக உள்ளது. அமைதி. போ, மறைவு பெற. சரி, நான் எங்கு மறைந்து கொள்கின்றேன்? என்ன? டெய்சிக்கு வணக்கம். அம்மோ, எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. சார், நான் வணக்கம். பாருங்கள் பாருங்கள். நாம் வேற இடத்துல இருக்கிறோம். சரி, நான் அடுப்புக்குள்ள மறைவதா? நான் அங்கே உட்பேர்த்த முடியாது. ஓ, ஒரு நிமிடம். இந்த இடம் காலியாக உள்ளது. சரியாக இருக்கும். நன்றாக நன்றாக நன்றாக. நேரம். நீங்கள் இதை ஏன் ஒளித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? சரி சரி சரி. இப்போதெல்லாம் உள்ளன. உதாரணமாக அவன் தயாராக நான் உன்னை இருக்கிறான். பிடித்து வேடிக்கையாக இருக்கிறது. வெளியே போ. ஓ, சார். அதற்கு பின் எனக்கு ஒரு சுவை வேண்டும். அது என்ன? என்ன என்ன? அதைத்தான் அது கற்பனை. என்னிடம் இருந்து விலகி. வணக்கம். வெளியே போங்கள் இளம்பெண். நீங்கள் பனிக்கட்டியாக மாறுவதற்கு முன்பு. எனக்கு தெரியவில்லை. ஆஹா, அது இல்லை. ஏற்றுக்காரியின் பழநொடிகளால் இது எனக்கு தலைமாறப்பட்டிருக்கிறது. விலகிக்கொள். சிறிய இடம். அது நான் இல்ல. பாட்டியுடன் அப்படி விளையாட எப்படி முடியும்? அது நல்லது இல்ல. மீண்டும் அதே வேலையில. இல்லை, மீண்டும் இல்லை. உனக்கு காட்டுவேன். அவங்கிட்ட போராடி. இந்த குப்பை துர்நாற்றமாக இருக்கிறது. பாவம். ஒரு நிமிடம். கேரேஜில் பல்ப் இருந்து துண்டிக்க வேண்டும். ஓ, இல்ல. நீ அடிக்க. உங்களுக்கு ஏதாவது காயம்? எனக்கு பலப்பளி. எங்களை கேக்குறீங்களா? ஹலோ, நன்றி கடவுளே. வேகமாக முயலுங்கள். நான் குப்பை தொட்டியை போன்றே நிறமாக இருக்கிறேன். அதனால பாட்டி என்னை கவனிப்பதில்லை. நான் ஆத்திரமாயிருக்கிறேன். என் கடவுளே. சரி, யார்தான் விளக்கை அணைத்தது? விளக்கு இங்கே இருக்கிறது. மன்னிக்கவும். ஹே, அதை முதலில் நான் பார்த்தேன். இல்லை, அது அங்கே மறைய போகிறது. இல்லையா? நீ தோற்று விட்டாய். என்ன செய்கிறாய்? இது வலிக்கப் போகிறது. ஓ, சிந்தனை நன்றாக இருக்கிறது. நான் குழாய் உள்ளே மறைந்து கொள்கிறேன். இப்பயா நான் மரியாதையாக சுவர் எதிரே நிற்க போகிறேன். யாரும் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள். பரவாயில்லை. என்ன? எங்கே இருக்கிறீர்கள்? வணக்கம். சரி, அமைதியாக இரு. பாட்டி இங்குள்ளாள். சரி சரி, நான் சத்தம் இல்லாமல் இருக்கிறேன்.
அணிகலன்கள். பையில பார்த்து பாரு. என்ன சிறுக்கா இருக்கு. இது ஒரு பயங்கர கனவு மாதிரி. ஆனா நேரம் இல்ல. ஆமாவின் நடையின் ஒலி கேக்குது. அவங்களுக்கு என்ன ஒலி கேட்க கூடாது என்பதுதான் முக்கியம். சிறப்பு. வெளியே போ. எனக்கு என்னிடம் தெரியாமல் ஏதோ ஒன்று வழுக்கி விட்டது. ஒரு வாழைப்பழத்தூள். யார் எல்லா குப்பைகளையும் சிதறவிட்ட விதம் என்ன? இறைவா. ஹலோ ஹலோ. ஓ ஐயா, உங்களுக்கு உதவுவது வேண்டும். ஹே நண்பர்களே. ஓ, ஒரு நிமிடம். நீங்கள் அற்புதமாக இருக்கிறீர்கள். ஆமாம், சரி. இந்த பழைய குப்பையை எடுத்துக் கொள்ளுங்கள், தயவு செய்து. ஆமா. நிறுத்து. இளைஞரே, இங்கே வாருங்கள். ஜேன், இனி பாட்டியிடமிருந்து ஓடி போகாதீர்கள். என்ன பண்ற? நீ தோபா, என் பாட்டியை மிரட்ட முடியாது. பாட்டி ஏன் ஹம்பீர் மயங்கி விட்டார். வணக்கம் பாட்டி. சண்டா. அவர்கள் மயக்கத்தில் இருக்கிறார்கள். புட்டை அடிச்சு. ஹலோ, வெளியே போ. மிகவும் நன்றாக உள்ளது. நீ என்ன செய்கிறாய் என்று நிதானமாக சொல்லு. பாட்டி, எங்களை மன்னிச்சு விடுங்க. எங்க தான் தப்பு. நாங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறோம். என்ன? நாம் போகிறோம். அது தொடங்க. எனக்கு இனிப்பான ஜெல்லி வேண்டும். நான் அதை மிகவும் விரும்புகிறேன். அது வேணா. எனக்கு பிடிச்ச சோடாவுக்காக ஒரு பாட்டில் வேணும். பாண்டாவோட ஒரு தோசை. ஓ, எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். முதல்ல அதை பத்தி முயற்சி செய்யலாம். ரொம்ப ருசியானது. அடுத்து சான்ஸ் பயன்படுத்தப்படும் துணை. ஹனி குடிப்பது முதல் முறை நான் பார்த்திருக்கிறேன். வாருங்கள் குவென்டின். எனக்கு ஏதும் மீதமில்லை. ஓ, உண்மையிலே ஒரு சொட்டு மட்டும். ஆனால் அது ஒரு நான் காட்டில் எங்காவது தேனை கண்டுபிடிக்கலாம். சரியா? அன்று என்னிடம் பழி தீர்க்க விரும்பாதீர்கள் என்று நம்புகிறேன். ஆஹா, இல்ல இல்ல, விலகி இருங்கள் தயவு செய்து. உன் தேன் பார்க்கலாம். முக்கிய விஷயம். அவன் உண்மையாக சொல்றான். தேனீச்சத்தை கொண்டு வந்தேன். இதுதான். அதில் நிறைய இனிப்பு தேன் உள்ளது. இப்போதே பாந்தாவுடன் கலந்து விடுவதுதான் மீதம். எனக்கு அந்த தோடம் வேணாமே. எனக்கு இதை அசைத்தால் ஜெல்லி கிடைக்கும். அது உரைய பிள்ளை குளிர் பெட்டியில வைங்க. சரி சரி, நான் மரபேற்று பழங்களின் ஜெல்லி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்போது பாதாசாத்தன் பழங்களை பெரிய பாட்டிலில் வையுங்கள். ஆனால் உண்மையில் நான் குவெந்தின் எனும் ஒருவரின் தேனீ கட்டளையுடன் ஏற்பட்ட ஒரு கோணா நேசிக்கிறேன். அதனால் அதே போன்று செய்வேன். தேன் முழுவதும் நல்ல பழங்கள். இது கண்டிப்பாக பாத் சுவையாக இருக்கும். நாம் செல்வோம். கண்டிப்பாக ஸ்கிட்டல்ஸ். உன்னை எமிலிய இன்னல் இனிப்புகளுடன் ஜெல்லி செய்தால் மகிழ்விக்க கூடாது. இதற்கு நான் இந்த இனிப்புகளை பாட்டிலில் நிரப்ப வேண்டும். பின்வருவது நீல நிறம். பாருங்கள், வானவில் நிறங்கள் அனைத்தும். இப்போது அடித்தளத்தை தயாரிக்க வேண்டும். இதற்கு சர்க்கரை காய்ச்சும் நீரில் கரைக்கவும், பின்னர் உருவான திரவத்தை ஸ்கிட்டில்ஸ் பெண்களின் மேல் ஊற்றவும். அதிசயம்!
ஒரு துளியும் தவறாமல் இருங்கள். Ifray Soxers or Pavergri Sumter Show is all stirring nitrogen me free dummy. Renan Southern Coraz or Ivory. Aha, Southern Chirays Barus Coraz or Ifralay. Ah! Day, and thank you, Jimmy Porticoda. I'm gay, they see a put 'em. And Sameka. நம்ம முடித்து விட்டோம். சாப்பிட ஆரம்பியுங்கள். வேவ் இறுதியாக முடிஞ்சது. நிறைய ஜெல்லி ஒரு அருமையான யோசனை. எனக்கு மிகவும் பிடிக்கும். மிகவும் சுவையானது மற்றும் இனிப்பு மிகவும் அதிகம். நான் சொல்வேன் இல்லை. பாட்டியின் ஜெல்லியை சுவைக்கலாம். அதை பழுத்த செவ்வாழை பழங்களிலிருந்து செய்தாளா? ஆனால் அதை நான் எப்படி பிழிவேன்? இது இயலாதது. எனவே எனக்கு அப்படி ஜெல்லி தேவையில்லை. ஓ, ஸ்கிடில்ஸ் சந்துவின் ஜெல்லியை அனுபவிப்பேன். இது அருமை. இது இன்று உயிர்த்த நாயகனாக இருக்கலாம். ஆஹா, நைட் ஸ்பிரிண்டர்னா இந்த முறை நான் ஒரு பெரிய ஓரியோ வேண்டும். இது போல ஒன்று நீ செய்யஸ்டா. Kersa, the chocolates in a caplet can for your penny சுவைய சேவை. புருமை என்ற பட்ட சருகு வாசனை மிகவும் அற்புதமாக உள்ளது. இந்த சாக்லேட்டை சிறிய சதுரங்களாக 4 அரைக்க பேயாகிறேன். அதற்கு பிறகு அதை திரவமாக உருக வைக்க வேண்டும். ஏனெனில் எனக்கு திரவ சாக்லேட் தேவை. கிட்டத்தட்ட முடிந்ததா? சரி, வாருங்கள். தயார்? ஓ, எவ்வளவு சூடாக இருக்கிறது. ஆனால் நான் ஒரு துறைவியல் சமையல்காரர். நான் இந்த வகையான அபத்தத்தை நிர்வகிக்க முடியும். நீங்கள் இப்போது சாக்லேட்டை அச்சில் ஊற்ற வேண்டும். ஓ இல்லை, இது எவ்வளவு வலியுறுத்துகின்றது. சூப்பர் சூடு. இது என்ன? உணவு ஏற்பாணியில் உங்களுக்கு போற்றியதே என்ன? கையுறைகளை பயன்படுத்த வேண்டும். அதற்கானது எல்லாம் எளிமையாக உள்ளது. நம்முடைய வழக்கமான மாவை பற்றி கொள்வோம். அதில் கோகோ கலந்து அதை நன்றாக குழைத்து சிறிய உருண்டைகளாக மடிப்போம். சரி, இவ்வாறே. இவைகளை பாருங்கள், அழகு. ஹாஹா, சரியான சரள வடிவம். இப்போது நாங்கள் இந்த பந்துகளை வெஃபில் குக்கரில் வைத்து அவற்றை நன்றாக பிழிகின்றோம். இப்போது இந்த கவர்ச்சியான வெஃப்லை பாருங்கள். அப்படியே அருமை. குவென்டின், என்னை செல்வா அளிப்பது. அது மிகவும் நகைச்சுவையானது. சாதாரண ஓரியோ இருக்கின்றன. எதையாவது சமைப்பதற்கு பதிலாக அதை எடுத்து விடலாமே. குறிக்கணும். ஒரே ஒன்று சரியா? 2 எமிலியின் முக்கியமானவதான் இல்லையா? இந்த கிரீமை உள்பகுதி அழகு. இன்னொரு ஒன்று ஏன் அப்பா ரொம்ப சுவையாக இருக்கு. இன்னொரு ஒன்று எனக்கு இதுக்கு என் கடவுளே, மெய்யாகவே ஒரியுடடோ இனி. ஆனால் எமிலி எனது ஒரியுடடோ களால் மகிழ்ந்து விடுவாள் என்று எனக்கு ஏதும் சொல்லுகிறது. வழக்கமான கிரீம் மாற்றமாக அனைவருக்கும் அடைமாற்றுமை பயாசின்றது. அப்படியா? என் சாக்லேட் பார் தயார். ஒரு SHKHB SHL கியாரம் அந்த போதும். அந்த இளஞ்சிவப்பு சாக்லேட் முன்னால் குக்கீவை அலங்கரிப்பேன். மற்றொரு துண்டு முடிந்தது. சாப்பிடுறத நிறுத்துவியா? எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேனா? ஓச்சே, என்ன பயங்கரம். அது எப்படி? நான் சாப்பிட்ட ஐஸ்கிரீமின் பக்கத்துல என்ன மாற்ற வேண்டும்? ஓ சரி, பின்னும் குக்கீகள் இருக்கின்றன. குருமா சுவையானது. ஒரே ஒன்று மீதம் இருக்கிறது. இதை குறித்த இடங்களில் பரப்புவது. நான் தான் எல்லாம் இருக்கிறது. அச்சோ, நான் ஸ்வெட்டேத ஓடி. நாங்கள் தயாராக இருக்கிறோம். வென் அப்டேட் எமிலி. இதுதான் பெரிய சாக்லேட் சீக் குடிகை. அதை கைட் பெரியா ஊரில் இப்போதே சாப்பிட விரும்புகிறேன். என்ன, இது சரியாக இருக்கிறது. ஆனால் நிமிஷம், நான் இன்னொரு முறை எடுப்பது என்னால் முடியாது. ஓ, அது மிகவும் கடினம். இனி முயற்சிக்க விருப்பமில்லை. ஓ, இது என்னவோ
பாட்டி அத பண்ணி இருக்கிறார் போல. மேலும் பூண்டு பருப்பு உள்ளே இருக்கிறது. ருசிகரமானது. எப்படியோ இதுவோ ஓரியோ அல்ல. அதனால் இது என்ன? வாவ், இதவுள் பிங்க் நிறம் கொண்ட பூரிப்பு உள்ளது. மேலும் இது இழுகுகிறது. வாவ், நான் கூட ஒரு புண்ணாக்க முடியுமா? அது அற்புதம். குவெண்டின், உங்களுடைய வெற்றிக்கு வாழ்த்துக்கள். நான் கிரீம் சாப்பிட்டேன். என்னால் அந்த சுற்றை வென்றேன். இந்த முறையாவது எனக்கு கொஞ்சம் சீரியஸாக இருக்கணும். அதுக்கெல்லாம் மேல எனக்கு ஒரு சாண்ட்விச் சாப்பிடணும். எங்களுக்கு மிகவும் ருசியானவற்றை எடுக்கிறோம். ஸ்ட்ராபெரி ஜாம், நூடெல்லா, சாக்லேட் முகம். நிச்சயமாக நீங்கள் திறக்க வேண்டும். யார் வேலை பண்ணல? என்ன குவெண்டின் விட இருக்க முடியுமா? எளிதாக பாட்டி. இது உங்களுடைய ஸ்ட்ராபெரி ஜாம் எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஆஹா, இன்னும் ஷாட்டேவை தின்று விட வேண்டும். எதிர்ப்பு தெரியாதீர்கள். நான் அது சாண்ட்விச்சுக்கு தேவை. அது என்ன திருப்பி கொடு. சாரி, சாண்ட்விச் ஃப்ளேவர் பண்ணுமே. நம்ம சாக்லேட் சாண்ட்விச் பண்ணணும். ஆமாம், அது அல்லது இது ரொம்ப நல்லது மற்றும் ரொம்ப ருசியானது. மெழுகு விரிதல் அடிப்பகுதியை ரொட்டியின் மீது விட்டு நன்றாக பரப்பவும். பின்னர் வேறு ஒரு துண்டுடன் ஒன்றை வரைய முடித்து விட்டேன். உதாரணமாக ஓர் பாண்டாவின் தும்பிக்கையை காணலாம். ஆஹா, அதை பாருங்கள். அது அழகா? மேலும் எமிலி சாதாரண சாண்ட்விச்சை கேட்டார். இனிப்பாக இல்லை. நான் சீசினால் தொடங்குகிறேன். முதலில் அதை சிப்குச்சி போல சுருட்ட வேண்டும். சிறப்பு. அடுத்து ரங்கி சேர்க்க வேண்டும். அதனை சேர்த்தளவிற்கு அது அதிகமானதாக இருக்கும். இறுதியில் நிறமிகுந்த நிறமுள்ள சீஸ் குவிகள் கிடைக்க வேண்டும். அதை பின் அந்நிய சுண்டை போனில் பிரெடுக்கு அதன் மேல் தெளித்து சாம்பல் இன்னொரு துண்டில் மூடப்படும். ஆஹா, நல்ல நிறங்கள். அடுத்து இவ்வாறான ஒரு சிறிய அடுப்பு பயன்படுத்தப்படும். இது சில வினாடிகளில் சம்ஸ் செய்யும். அது ரெடி. இப்போது தேவையானது அழகான பரிமாறல் மற்றும் நிச்சயமாக சலாட் இலை மீது. நீ பார்ப்பாய். போரிங். என்னுடையது அழகாக உள்ளது. நீ தயாரா? என்ன செய்யறதுன்னு தெரியல. கிடைச்சது எதையோ வைத்து ஒரு சாண்ட்விச் செஞ்சுக்குவேன். எனக்கு பரவாயில்ல. ஓ, முக்கியம். அது எங்காவது இருக்கணும். அதை இரும்பு கொண்டு சூடுபடுத்துவேன். சரிதானே? அது எங்கே? ஓ, இதோ அது. இது வேகமான வழி. அப்ப என்ன? என்ன? ஐயோ, நான் ரொட்டியை எரித்து விட்டேன். என்னால் பண்ணிக்குவோம். இதுக்கு பதிலாக சமையல்காரரிடமிருந்து ஒரு சாண்ட்விச் வாங்குவேன். லைப்பை மேலும் இது மிக நேர்த்தியானது. வாவ், மற்றும் பனியன் இழுத்து நீளுகிறது. எனக்கு பிடிக்கும். முயற்சி செய்வோம். ஓ, ரொம்ப சுவையானது. எனக்கு இந்த சீஸ் மிகவும் பிடிக்கும். இருந்து கியூட் இப்படி சாப்பிட்டு பார்க்கணும். அவளை மாதிரி நெய் தோணுறானா? ஆம், அது எவ்வளவு ருசியா இருக்குது. பாட்டி, அற்புதம். என்னால் விரும்பி கேள முடிகிறது. ஆமாம், செல்வாக்கிற்காக வாழ்த்துக்கள். நீங்கள் வென்றீர்கள். நீ அருணித்திருப்பதை நான் அறிந்தேன். கொள்ளு பாட்டி. பெண்கள் புதிய வீடுகள் கட்டுகிறார்கள். என்னை வந்து கண்டுபிடித்ததை நம்ப முடியலை. உங்களுக்கு நான் ஒரு உத்தரவு இருக்கிறது. கொஞ்சம் ஐஸ்கிரீம். நீ இருந்திருக்க. சாக்லேட் பார். ஓப்ஸ், மன்னிக்கவும். நீங்க பீஸா சாப்பிட்டீர்கள். சரி, நான் சென்று வருகிறேன். ஆப்பிள் 5 நட்சத்திரங்களை அளிக்கிறேன். வாவ், டெலிவரி பணியாளர் மிகவும் வேகமாக வேலை செய்கிறார். எனக்கு ஐஸ்கிரீம் கிடைத்தது. ஓ, அது என் வீட்டின் கூரையின் மீது உள்ளது. இருங்கள், என்ன செய்வதை நான் அறிவேன். என் வீட்டை அலங்கரிக்க இருக்கிறேன். எங்களுக்கு ஒரு பாக்கெட்டுக்கு ஐஸ்கிரீம், சில பிங்க் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், 2 டோனட்ஸ்கள், காட்டன் கேண்டி வேண்டும். எனக்கு அது பிடிக்கும். இங்கே இன்னும் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் சீரியல் இருந்தால் நிறைவாக இருக்கும். மற்றும் சில இளஞ்சிவப்பு வண்ணம். ஓ, இது கனம். சரி,
நான் முடித்து விட்டேன். இப்போது இதை என் வீட்டின் மேல் ஊற்றுவது மட்டுமே செய்ய வேண்டும். முதலாவதாக நிலையை தொடங்குவோம். சென்று விட்டோம். ஏற்கனவே கூரை அலங்காரம் முடிந்து விட்டது. இப்போது எல்லைகளுக்கு சில வெப்பித்த கிரீம். இது ஆச்சரியமான அழகும் சுவையும் கொண்டது. நிறையுள்ள பந்துகள் நிச்சயமாக எப்போது பெருசாகாது. மேலும் 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 காத்திருக்க ஏதோ இல்லை. கேக்கில் சரி, ஆனால் என் நிலைமையில் வீடு முடிந்தது. அழகானது. ஓ சாக்லேட் வாங்க, இதோ போகிறோம். அது வலித்தது, ஆனால் நான் ஒரு சிறந்த யோசனையை கண்டுபிடித்தேன். என் சாக்லேட்ல NMC 2 வைக்கலாம். இப்போது நான் இதை ஊதப் போகிறேன். பாருங்கள், இது ரொம்ப பெரியதா இருக்குது. அருமையா உள்ளது. சற்று கனமாக இருக்கிறது, ஆனால் நான் இதை என்னுடைய கூரைக்கு இணைக்கப் போகிறேன். சிறப்பாக உள்ளது. பிரிட்டுனி என்ன செய்ய போகிறாள்? ஓ, நான் என்னுடைய பீட்சா தாக்கத்திலிருந்து எழுந்தேன். அது நன்றா? ஓ, அது அழகாக உள்ளது. மேலும் அதன் மனமும் அற்புதமாக உள்ளது. மிகவும் ருசிக்கிறது. சரி, எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்திருக்கிறது. என் பீட்சாவை கூரைக்கு போடுவோம். அதுவும் எளிது. ஆஹா, அருமையானதாக தெரிகிறது. அடுத்ததுக்கு செல்வோம். ஜான்ஸை பாருங்கள். அதாவது இது எவ்வளவு சுவையாக உள்ளது பாருங்கள். நான் கண்டிப்பாக என் வீட்டை கொண்டு அதனை அலங்கரிக்க வேண்டும். சுவரில் 2 லாலிபாப்ஸ் வெடிக்கலாம். அது கேடு செய்யாது. ஓ, இது மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. சர்க்கரை கசகசாவிலான வேலியை மறைப்பதும் நல்லா இருக்கும். இதில் சிலவற்றை வைத்து ஒன்போசிய ஒரு ரிப்பனை கட்டி விடுவோம். இது அழகானது. இது நான் ஒரு கனவில் இருப்பதாக இருக்கிறது. ஹே குலோய், உன் சாக்லேட்டுடன் என் மைதானத்திலிருந்து வெளியே போ. ஏதோ ஒன்றும் செய்யாதீர்கள். நான் என்னுள் அழகிய வீடும் தோட்டமும் அமைக்க விரும்புகிறேன். சரி, அதற்கு சில சாக்லேட்டுகள் மற்றும் மால்டீசர் சாக்லேட் பந்துகள் தேவை. ஆவேசமாக இருக்கிறது. அவற்றுடன் முழு வீட்டையும் உருவாக்குவது. வீட்டின் அலங்காரங்களை எப்போதும் சேர்த்தவுடன் உண்டு கொண்டிருக்க முடிவது மிகவும் கூழு. சில எம்சால் அதை பிரகாசமாக்க வேண்டும். நாங்கள் ஒரு வேலை செய்ய போகிறோம். அது கிட்கேட் பேக்கேஜ்களால் செய்யப்படும். சரியானது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். பிரிட்டினி, நான் ஏற்கனவே என் நாம் பிடித்த ஃப்ரைஸை நினைத்து வீட்டை அலங்கரிக்க தொடங்கிவிட்டேன். அருமை. இப்போது சில சாஸ் ஜார்களை வைத்து ஒரு வேலியை உருவாக்குகிறேன். நன்றி. என் பிடித்த பர்கர்கள். ஆனால் நீர் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறீர்கள். நன்றி. சரியான அலங்காரம். ஆஹா, இதை பாருங்கள். இசோவில் பார்ஜர்களும் மற்றும் என் ஜன்னலில் பீட்சா ஃப்ரேம். ருசியானது. வாவ், இது ரொம்ப. நான் மிதிந்து விழுந்து விட்டேன், ஆனால் நான் சரியாக இருக்கிறேன். வாங்க. நடைபயிற்சி செய்யுங்கள். சரி, நாம் புறாவாரை மீதிலிருந்து சாக்லேட் நீரூற்று மீது நடக்க போகிறோம். ருசியாகவும் சுவையாகவும் இருக்கிறது. அரும்பாகம். அதை பார்த்து பாருங்கள். என்னுடைய முன்னோடி இப்போது சாக்லேட் இல்லை. இது இங்கே இருக்க போகிறது. அது வேடிக்கையாக இருக்கிறது, ஆனால் எனக்கு சுவாரஸ்யமான ஒன்று திட்டமிட்டிருக்கிறது. எனது பிரியமான ஹப்பா பப்பா பப்பிள் கம்பு. இது மிகவும் ருசியானது. ஒன்றை பயிரிடுவோம். எனக்கு ஹாட் டாக் சமைக்கப்படுகிறது. நான் கோக் குடிக்கிறேன். ஹே கண்களே, ஹாய் அண்டைவர்கள். என்னால் எந்த கன்னிகளும் ஹாட் டாக் விரும்பும் என்று நினைக்கவில்லை. அவர்கள் அதிகமாக இனிப்பு விரும்புகிறவர்கள். நாம் நகர்வோம். வீட்டுக்குள் மிகவும் சலிப்பாகவும் சுவையற்றதாகவும் இருக்கிறது. நாம் ஏதாச்சும் செய்யணும். நாங்கள் அதை சரி செய்ய போறோம். மேசையையும் நாற்காலியையும் இங்கே வைப்போம். எனது பிரியம் சோடாக்களும் ஸ்நாக்ஸ்களும். இது மிகவும் நன்றாயிருக்கிறது. அங்குங்கள். எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. கொஞ்சம் விளக்குகள்.
மற்றும் என் விருப்பமான உணவு பற்றிய எனது விருப்பமான போஸ்டர்கள். ஒரு பீட்சா போடு. முடிந்தது. என் வீடு மிகுந்த கவர்ச்சிகரமாகவும் அழகாகவும் இருக்கிறது. அது அருமை. என் வீடு உள்ளே மிகவும் மனமுடைந்ததாக உள்ளது. நாம் அதில் ஏதாவது செய்ய வேண்டும். இங்கே ஒரு தேநீர் சேட்டுக்காக ஒரு சாக்லேட் தட்டு. ஓ பாப்பா, நீ என் வீட்டை பாதுகாப்பாய் கவனிக்க போகிறாய். உயோ, இது மிக அருமையாக இருக்கிறது. இதில் பல பொருட்களுடன் நிறைந்த ப்ளூ சேலார். அது கடினமானது. இந்ததை பாருங்கள், அருமையாக இருக்கு. நம்ம செஞ்சுரிப்போம். தாயிர்சே, எனக்கு ஒரு மிகச்சிறந்த யோசனை வந்திருக்கின்றது. நான் எனது விருப்பமான சாக்லேட்களின் படங்களை சுவற்றில் தொங்க வைக்க போறேன். ஒரு கொடுக்காய் செடியை மற்றும் ஒரு பண்ணை குழந்தையை வைக்க போறேன். நான் முற்றிலும் அதிவேகமாக இரவு. என் தலையணையை பாருங்கள், இது மிக குளிர்காக தெரிகிறது. ஓ சரி, நான் இங்கே ஒரு மேசை வைக்க போகிறேன். அதில் புது பேக்காரிகள் இருக்கும். அழகாக இருக்கும். ஒரு தெரிவனமும் ஓய்ந்து லேசாக கொஞ்சம் சாப்பிடலாம். ஆனால் சுவர்கள் மிகவும் சலிப்பானதாக இருக்கிறது. எனக்கு ஒரு ஐடியா தான். நான் சுவர்களை மார்ஷ்மெலோக்களால் அலங்கரிக்கலாம். அது மிகவும் அழகாக இருக்கும். நம்ப முடியவில்லை. அதிலின் மேல்புறமும் எப்படி? சரி, என் பிறந்த நாள் விருந்த பரிசான கற்பூரவல்லி இருக்கிறதே, அதை மேல்புறத்தை சேர்த்து விடுவோம். அப்புறம் எனக்கு இனிமையான சர்க்கரை மேகத்தியாகுப்புடன் அழகிய மேல்புறம் இருக்கும். இது அழகாக இருக்கிறது. சில விளக்குகள் மற்றும் மந்திரம். அதை பாருங்கள். வாவ், உங்கள் வீடுகள் நம்ப முடியாத அளவுக்கு அழகாக இருக்கின்றன. துரதிர்ஷ்டவசமாக எங்கள் வீடியோ முடிவுக்கு வந்துவிட்டது. பேன் முதல் சவால் எனக்கு எந்த உணவை செய்தான் என்று ஆச்சரியம். ஒரு தர்பூசணி. அது ஆனால் அதை சுவாரஸ்யமா சமைப்பது இருக்கும். உன் விஷயம் எப்படி கியாண்டு ஏம்மா, வந்தது? உன்னிடம் என்ன எண்ணங்கள் உள்ளன? உண்மையில் வேறு ஏதோ யோசிக்க முடியும். ஹே, கவனமாக இரு. ஆம், இப்போது ஏமாவுக்கு தர்பூசணியை வைக்க குறைவான விருப்பங்கள் உள்ளன போல. ஆனால் இன்னும் ஏதாவது யோசிக்க முடியும், சரியில்லையா? எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. நூலான கருவிகள், ஆனால் அவை உங்களுக்கு எப்படி உதவும்? இல்லை, அது கண்டிப்பாக வேலை செய்யாது. மேலும் அதை இல்ல, இது வேலை செய்யாது. பக்ஷல், நான் கேட்க கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் இதை பண்ணுவதற்கு என்ன தேவைப்படுகிறது? இந்த தர்பூசணி ஏற்கனவே நிறைய தூசி மண்டிக் கொண்டிருக்கிறது. இது உணவுக்கு சரியானதாக இல்லை. ஏமா, நீங்க இதை தூக்கி போட போகிறீர்கள் தானே? இல்லை, அவள் இவ்வாறு ஒரு பக்ஷல் பெண்ணுக்கு படைக்க விரும்புகிறாள். என்ன ஒரு பயங்கரம். ஆமா, பாட்டி விரக்தி அடைந்துள்ளார். எம்மாவுக்கு அழகான தர்பூசணி பரிமாறுவது எப்படி என்பதை காண்பிக்க நேரம் வந்துவிட்டது. நாம் போகலாம். அருமை. உள்ள என்ன இருக்கிறது என பார்ப்போம். வாவ், தர்பூசணி மிகவும் சுத்தமாக சுத்தம் செய்யப்பட்டது. இப்போது அதை அழகாக நறுக்க ஒரு சிறப்பு கத்தியை எடுக்கிறோம். ஓ, இந்த சிறந்த துகள்களை ஒரு பிளேட்டில் வைக்க வேண்டும். போதும். ஆகவே ஒரு மிச்சமுள்ள துண்டு இருப்பது போல் தெரிகிறது. அதை சாப்பிடலாமே. அப்படியா? இது எங்கள் சமையலாளர் பெட்டி அவர்களின் முறை. கவனமாக பாருங்கள், ஒரு உண்மையான ஷீப் வேலை செய்கிறார். வாவ், என்ன ஒரு அபூர்வமான வடிவம். இது உண்மையான கலை இலக்கியம். இப்போது பெட்டி ஓரத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் வெட்டுகிறார். இப்போது இது போல ஏதையா காணவில்லை. காத்திரு. பெட்டி அதிசயங்கள் செய்கிறார். இதை பாருங்கள், இது நம்ப முடியாதது. இது முழுமையானது. பிராவோ பெட்டி. 3 உணவு பரிமாணங்களும் தயார். அதுவே ஒரு தேர்வு செய்யும் நேரம். எல்லாமே எவ்வளவு அருமையாக இருக்கிறது. இந்த உணவுடன் தொடங்கலாம். எப்படி சாருடன் இருக்கிறது. தோல் இல்லாமல் தர்பூசணி சிறப்பாக இருக்கிறது. மனதிற்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அப்படியானால் இது என்ன? இது ஒரு கிண்டலா? தர்பூசணியில் சில தூர்வாரம் இருக்கிறது. அற்புதமாக உள்ளது. பெண்பெட்டி தயாரித்த உணவை விரும்புவாரோன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அவ
அவருக்கு போதுமானதாக ஒரு துண்டு போதவில்லை போலும். இதுவே ஏற்கனவே ஒரு நல்ல அறிகுறி. தேர்வு பாட்டியின் உணவு மற்றும் பெட்டியின் உணவிற்கிடையில் உள்ளது போல் தெரிகிறது. நிச்சயமாக எங்கள் சமையல்காரர் வெற்றி பெறுகிறார். பெட்டிக்கு வாழ்த்துக்கள். ஒரு மதிப்புக்குரிய மற்றும் முக்கியமாக மாண்புடைய வெற்றி. என்ன சொல்ல வேண்டும்? ஒரு கலைஞர். ஒரு புதிய சவால். இது என்ன? ஒரு முட்டை சற்றே ஆச்சரியம் தருகிறது. வாவ், இது எப்படி சமையலாக முடியும்? எனக்கு ஒரு தரவும் கூட இல்லை, ஆனால் நான் முயல்வேன். இதை விட எளிதாக இருக்க முடியுமா? எனக்கு இது, அது மற்றும் இதை வேண்டும். அதை எப்படி சமையல் செய்கிறேன்? நாம் அதை இப்படியும் அப்படியும் முயற்சி செய்யலாம். ஓ, அப்படியா? ஓ, அது பாட்டியின் முட்டை உரிச்சிலிருந்து வெளியே வந்தது போல இருக்கிறது. இப்பொழுது அவள் என்ன செய்ய வேண்டும்? நிச்சயம் முட்டையின் அவசானங்களை பேர்த்து ஓடு சவ்வை விட்டு விடுகிறோம். இது நமக்கு உதவியாக இருக்கும். இப்போது சிறிது ஜெலட்டின் மற்றும் சில தண்ணீர். அங்கே ஒரு கிவியை வைத்து கலக்கிறோம். பின்னர் நாம் அதே விடயத்தை வேறொரு நிறத்தில் செய்ய வேண்டும். ஆச்சரியமாக்கும். இவ்வளவு பல வகையான அழகான நிறங்கள் இருக்கின்றன. இப்போது கிடைச்ச திரவத்தை எடுத்துக்கிட்டு சிரிஞ்ச எப்படியோ அற்புதம். இப்ப யாழ் நம் பயன்பாட்டுக்கு வரும். நம் பால் நிறைய நீர்ச்சங்கள் எழில் வண்ணங்களை ஊற்றுகிறோம். சூப்பர். ஆனால் பெட்டி ஈர்க்கப்படவில்லை போல் தெரிகிறது. உண்மையான முட்டையை சுரபிரைசுடன் காட்டப் போகிறேன். வெள்ளை சாக்லேட்டின் வாயால் தொடங்குங்கள். இது சரியான சாக்லேட் கிரீம் ஆக மாறியது. அதை 3 வித்தியாசமான குண்டிகளில் ஊற்றுகின்றோம். நாம் சேர்க்குவோம். சிறிது நிறம் சரியானது. 2 3 சட்டி முட்டை பூச்சிகள். நாங்கள் ஊற்றி அதை அசைவியுங்கள். இப்போது அதை குளிரச் செய்ய வேண்டும். அதை தேப்போம். ஆமா, நமக்கு அதுதான் தேவை. சரியானது. நம் உள் தொகுப்பு உள்மேயும் சில அடர்த்தி சேர்த்து அதை மூடுகிறேன். மற்றும் voila, உலகின் சிறிய குஞ்சுகள் தயாராக உள்ளன. எதுவாக இருந்தாலும் உடையை உருக்கி என் விளைவை காண நேரமாயிற்று. ஆம், பெண் எனது டெசர்ட் அதிகம் விரும்புவான் என்று நினைக்கிறேன். இதை பாருங்கள், அழகு. எம்மா, நீ என்ன செய்கிறாய்? எதுவும் இல்லை. எம்மா என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அவளிடம் அதிக நேரம் இல்லை. மேலும் அவளுக்கு ஒரு யோசனை இருக்கலாம் என்று தெரிகிறது. ஒருவேளை அது முட்டையில் அல்லது பலூனில் இருக்கும் அதிர்ச்சி என்று இருக்கலாம். அவள் என்ன செய்ய முயற்சிக்கிறாள் என்று யாரேனும் புரிந்து கொள்கிறார்களா? என்ன நுடல்லா? ஏன் எம்மா இந்த கிண்ணத்தை நுடல்லாவால் மூடுகிறாள்? இவ்வளவு கேள்விகள். ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக தெரிகிறது. நுடல்லா இருந்தால் சாப்பாட்டு குழலி கூட ரசிக்கத்தக்கதாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் என்னவென அறிய ஆர்வமாய் உள்ளது. இப்போது இறுதி ஒவ்வாமை, இனிய தூவல்கள். ஆனால் இது இன்னும் சாப்பிடத்தக்கதாக இல்லை. அறிவிக்கலாம். பெண் செய்யும் நேரம். தேர்வு 1, 2, 3. இதிலிருந்தே நான் தொடங்குவேன். பல நிறங்கள். அது ஜெல்லியா? எனக்கு ஜெல்லி பிடிக்காது, ஆனால் பொதுவாக அது குறைபாடில்லாமல் உள்ளது. இங்கே என்ன இருக்கிறது? வாயாவா, எவ்வளவு மெருகூட்டப்பட்ட கிரீம். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். மற்ற முறையில சாக்லேட். இது வாயில் விரயமாக கரைகிறது. அற்புதம். எவ்வளவு பெரிய இனிப்பு. வாயாவா. ஏமா, இது உண்மையில ஒரு பழிக்குத்தானா? குறைந்தபட்சம் அதிர்ச்சி உண்மையாக மாறிவிட்டது. இருந்தாலும் ஏதோ ஒன்னு சொல்லுகிறது. போதுமானதாக இருக்காது எனக்கு வெற்றி சொல்கிறது. பெற யார் வெற்றி பெற போகிறார்கள்? பெண். கண்டிப்பாக இது பெட்டியின் உணவு. இன்னொரு நம்பிக்கையான வெற்றி. பிராவோ. 3வது சுற்றில் நாம் என்ன பார்க்கிறோம்? டோனட். அருமை. எங்கள் பங்கேற்பாளர்கள் டோனட்கள் தயாரிப்பதில் போதுமான அனுபவம் கொண்டிருக்கின்றனர் என்று நம்புகிறேன். மேலும் அவர்கள் தங்கள் சமையல் திறமையால் எங்களை கவரச் செய்ய முடியும். வெட்டி தன்னம்பிக்கையுடன் நான் மாவை தொடங்குவானா? தயார் செய்ய வேண்டும். கண்டிப்பாக. அவரை போன்ற ஒரு நிபுணருக்கு இதைவிட எளிதானது எதுவும் இல்லை. இப்பொழுது அவர் இதை ஆயத்தமாக்குகிறார். மாவு என்று சொல்லினால் ரெடியாக உள்ளது போல் ஒரு கிரேடியோ ஒன்றிற்கு மட்டும் விஷயம் உள்ளது. நாங்கள் ஒரு பெரிய மாவை வெட்டுகிறோம். உண்மையில் சிறியவைகள். அவள் நிறைய சமைக்க போகிறாளா? டோனட்ஸ். இப்போது அவள் ஒரு திசைக்கு சிலை சேர்க்கிறாள். என்ன அழகு. மேலும் ஒரு சிறிய துண்டு. இப்போ இதை உருட்ட வேண்டும்.
நாங்கள் இத பற்றக்குறியாக உருட்டுகிறோம். இப்படி உருட்டி இப்போது எல்லாம் தெளிவாகி உள்ளது போல. வேறு வண்ணங்களில் வண்ணமிடப்பட்ட துண்டுகளையும் நாங்கள் உருட்டுகிறோம். துண்டுகளை ஒன்றின் மீது ஒன்று வைத்து விடுங்கள். இப்போ அத்தனையையும் ஒன்றாக சேர்த்து ஒரு பெரிய வண்ணக்கொல்லி மாவில் மாற்றுகிறோம். அப்ப இதை இப்படி போட்டுடுறோம். அப்பா எவ்வளவு அழகா இருக்குது. இப்ப நான் அதை பேக் பண்ணணும். அருசியான ஆப்பிள், எனக்கு அதே தேவை. நம்மளுக்கு சமையல் அறையில ஒரு திருடன் இருக்கிறா. எம்மா நீ சமைக்க அழகா இருக்குது. பாட்டி கவனமா இருங்க. எம்மா உங்க சமையல் பொருட்கள் எல்லாத்தையும் சாப்பிட போறா. எங்க திருடன் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டார் போல இருக்கு. நாம அவளை என்ன செய்ய போறோம் பாட்டி? நான் கோழி உருந்து சாப்பிடுவேன். எந்த நினைப்பு வரக்கூடாது. உஃபு, கடுமையான பாடத்தை காட்டுவதற்கு நாணய பாடம் சிறந்தது. சரி எம்மா, இப்பயாவது சேவளத்தின் இனிமைக்கு பதிலாக பசுமையான வெங்காயத்தின் கசப்பு நிமிர்கிறது. சில நேரங்களில் இப்பயங்கரம் எம்மாவை சிறிது உணர்ச்சிக்கு கொண்டு வரும். ஏய் எழுந்துரு எம்மா, உனக்கு சமையல் செய்ய தொடங்க இப்போது சரியான நேரம். என்ன செய்கிறாய்? ஒரு டோனட்டிற்கு தேவையான வடிவத்தை கொடுக்கும் விழிப்புணர்வூட்டும் விதம் முக்கியமானது. இதுதான் வேலை செய்தது. அப்பால் வெப்பம் கூடிய சிகப்பு கிரீம், நாபெவ்ஜி அன்குன்யோ, சிறிது மிட்டாய், மேலும் சுவைக்கு ஆமாம் வருத்தம் ஊட்டுகிறதே மிகவும் சற்றே. ஆஹா பரவாயில்லை, இது சரியாக இருக்கும். இப்போது எம்மை தனது தொலைபேசியை மீண்டும் உபயோகிக்கலாம். மற்றபடி சமையல் எப்படி இருக்குது? ஆச்சரியமா இருக்குது. பாட்டி ஒரு ஆப்பிள் துண்டை குச்சியில் வச்சு அத மாவில் மூழ்க வச்சு இப்ப அத கத்திரிக்கால் கொதிக்கும் எண்ணெயில் அவிழ்த்து கொண்டிருக்கிறார். மஜ்ஜி நெடிகள் மட்டுமே. மற்றும் வாவ், இது எப்படி சுவையாக தாஸ்கிறது. இந்த அழகை காப்காலியை எல்லாம் யானை போன்றது. எங்க சமையல்காரரிடம் கிட்டத்தட்ட அனைத்தும் தயாராகிவிட்டது. என்ன பெரிதும் அழகான டோனட். அப்புறம் அதை ரெண்டாக வெட்டுகிறார். அவர் உள்ள ஏதோ சேர்க்க போறார் போல இருக்குது. ஓ எவ்வளவு கிரீம், கொஞ்சம் ஸ்பிரிங்கிள்ஸ், சரியாக இருக்கிறது. இப்போது அதுக்கு மேல் அனைத்தையும் மூடி இருக்கிறோம். தயார். அந்த வாய்ப்பு உண்மையில நாங்கள் துவங்குகிறோம். ஓ ஆம், பானாவிடே. மூணாவது சுற்றில் யார் வெற்றி பெறுவார்? ஹோம் பென் பெட்டிஸ் டோனட்டுடன் தொடங்க விரும்புகிறார் போல. முக்கியம். இது இல்லை என்று ஒரு முடிவாக இருக்கிறது. அதுவும் பெரியதாக உள்ளது. கிரீம் மிகுந்து உள்ளது. அது உடைந்து விட்டது. சரி, இப்போது இது எம்மாவின் வாரம். நான் சொல்ல வேண்டும், அது நல்லாக இருக்கிறது. அதுக்கு சுவைத்து பார்ப்போம். மோசமில்லை. மூன்றந்தம்மாவின் டோனட். சரி பென், என்ன சொல்ற? இது நல்லது. ஆம், அவருக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குது. ஜெயிச்சவரை நாங்க தீர்மானிச்சிட்டோம். பாட்டிக்கு வாழ்த்துக்கள். இது நல்லாவே வாங்கிய வெற்றி. ஆம் ஆம் ஆம். ஓஹோ நன்றி பேரன். அவ்வளவு வெறும் கம் இருக்கிறதே, பார்த்து பாரு. வெண்டி, உன் அதிர்ஷ்டம் கெட்டு சென்று விட்டது. ஆனால் கவலைப்படாதே, நீ முதலில் அதை மென்று விடலாம். ஆம், அருமை. குறைந்தது சில நல்ல செய்தி. சரி வா, திறந்து வை. அடடா, என் விரல் சிக்க நினைக்கிறேன். ஐயோ உதவுங்கள். நான் இதை என்ன செய்வதென்று தெரியவில்லை. உனக்கு உதவுகிறேன். உங்கள் விரலை விரைவாக இழுத்து. நான் முயற்சிக்கிறேன். அப்படியே அது உண்மையாகவே வேலை செய்ததா? நான் உன் விரலை வெட்டுவேன் என்று நினைத்தாயா? இதோ எடுத்துக்கொள். அந்த விரல் மீண்டும் சிக்கிக் கொண்டது. ஓ இல்ல, சரியாச்சு. நான் சும்மாதான். சாம், நன்றி. அதை முயற்சிப்போம். ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஆஹா, நான் எல்லா நேரத்தையும் முயற்சிக்க வேண்டும். மற்றும் நிச்சயமாக புத்திகளை ஊதவோம். வாவ், அருமை. நான் உனக்கு கிடைக்காதே என்று நம்புகிறேன். உங்க விரல் இனி சிக்கலையா? சரி, என் பபுள் கம்மை நான் முயற்சிக்க வேண்டிய நேரம். ஆனால் சாஸ் இல்லாமல் தயவு செய்து இதை இங்கு கொடு. இது பாதுகாப்பாக இல்லை. என்னிடம் நிச்சயமாக காயின் ஒன்று இருக்கிறது. நல்லவற்றை பெற எனது பணப்பையை எப்போதும் எடுத்து செல்கிறேன். பார்ப்போம். அதை அங்கே போட்டோம்.
இது ஏன் பரிசு? பச்சை கம்மிதான் நானும் முயற்சி செய்ய விரும்பினது. ஓஹா, ரொம்ப சுவையாக உள்ளது. அந்த புட்புட்டிகளை பாருங்கள். சரி, தொடரலாம். என்ன, என்னிடம் உண்மையிலேயே ஒரு நாணயம் மட்டுமே இருந்ததா? நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்? ஓ, எனக்கு தோன்றுகிறது ஒரு யோசனை. பசளை உண்மையில் களிமண் எனில் அதிலிருந்து ஏன் ஒரு நாணயம் செய்யக்கூடாது? அப்போ பார்ப்போம், அதை வைப்போம். இப்போது ஓ இல்லை, இது வேலை செய்யவில்லை. சரி, இன்னொரு முறையாக முயற்சி செய்வோம். ஓ இல்லை, மீண்டும் கடுமையான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என்கிட்ட சா இல்ல, அதாவது நான் ஒரு சுத்தியை பயன்படுத்த போகிறேன். இதுவே இன்னும் இறுதியாக நான் கவிதைகள் விரும்புகிறேன் என்று சொல்வது மட்டுமே. ஓ, நான் நிறைய நிறமில்லா பலூன்களை ஊதுவதையும் உற்சாகமாக காத்திருக்கிறேன். ஆம், அது நல்லது. ஆனால் முறை இன்னும் பயங்கரமாக இருக்கிறது. உண்மையில் நீண்ட நேரம் புழுக்கப்படும் போது சேர்ந்த பணம் கொண்ட பாயங்காவை தர வேண்டும். காத்திருங்கள், நான் அதை உடைக்க முடியாது. ஏன் முடிகிறது? காத்திருக்கவும். இது ரப்பரால் ஆனது. ஏன் அதை கலைக்க? கீழ் நீ முகப்பு தட்டையை மட்டும் திறந்து பார்த்தால் உனக்காக எல்லா நாணயங்களும் இங்கே இருக்கிறது. பார்த்தாயா? ஆமா, இந்த அளவுக்கு எளிதா? உதவிக்கு நன்றி. இப்போ என்னால் நான் விரும்பிய அளவுக்கு கும்பல் சாப்பிட முடியும். அதிகம் வேண்டும். செம்மையும் மஞ்சளும் பயன்படுத்தி பதிவு தொடங்கலாம். அது மிகவும் ருசியாக உள்ளது. வாங்க போகலாம். சார்ம, இது ரொம்ப அழகா இருக்குது. ஓ, அவற்றையெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு போதுமான பணம் இருந்தது. இப்ப நான் கிரஞ்சது அவத்துல நீந்தலாம். ஆனா கண்டிப்பாக நான் எல்லாவற்றையும் ஒரே நேரத்துல சாப்பிட்டு ஒரு பெரிய புயல் ஊதி விடுவேன். ஆஹா, அதை பாருங்க. நான் எவ்வளவு இருக்கிறேன்? அது வேணாமோன்னு நினைக்கிறேன். ஆம், இப்போது எனக்கு சிறிய ஒரு விருந்து உண்டு. ஒரு சாதாரண மெண்டோஸ். பாருங்கள், என்னிடம் என்ன இருக்கிறது? ஒரு பெரிய பெட்டி. இதனால் அது பெரியதா? எனதுடன் ஒப்பிடும்போது உங்களுடையது சிறிது உள்ளது. சரி பெண்களே, உங்கள் வாயை மூடுங்கள். பொறாமை ஒரு மோசமான உணர்ச்சி. வணக்கம், மூடுங்கள். இந்த முறை நான் முதல்ல இருப்பேன் போல. மேலும் எனக்கு சிறிய பேக்மெண்டோஸ் மட்டுமில்ல, அதிலும் உள்ளே ஒரு சாக்லேட் மட்டுமே. சரி, குறைஞ்சபட்சம் இதையாவது நான் நசுக்கலாம். ஓ, சுறுசுறுப்பானது இது. அப்பா, என் மூளையில கூட ஒரு பனித்தட்டு கிடைச்சேன். ஹாஹா, குளிர். ஏய், உன்னிடம் பனித்தட்டு இருக்கிறதா? ஆனால் மற்றவர்கள் மன வருந்துகிறார்கள். இது நீதி அல்ல. நான் அதை அம்பர்க்க சொன்னல. எப்படியாவது வேண்டி வாருங்கள். So the string சாஜ்வாழ விழா. ஓ, இங்க இருக்கு. என்னுடைய மிட்டாய்கள் எங்க? முடிந்தது. பாருங்கள், எனக்கு ஒண்ணு மட்டுமே உள்ளது. ஆனா இது மிகவும் பெரியது. வாங்க, விடையாக உற்று பாருங்கள். நான் மிகவும் சுவையாக உள்ளது. மிகவும் நல்லுள்ளது. அப்போ இதன் நன்றிக்குள் எவ்வளவு மந்தாரை உள்ளது என்பது எனக்கு குறைவாக கணிக்கப்பட்டது என நினைக்கிறேன். நான் தகவல் படுத்தி இருப்பது போல குளிரா இருக்கிறேன். சரி, கடைசி தொடுதல். என் ஓவியம் தயாராகிவிட்டது. அடி, எதுக்காக இது இவ்வளவு பசை பசையா இருக்குது? நான் விழுறேன். இல்ல இல்ல இல்ல, கதவு இருக்க கூடாது. ஓ இல்ல, ஐயோ, அது பொருந்தல்ல. எனக்கு மூயண்டோஸ் எப்படி பிடிக்குதோ அப்படி எல்லோருக்கும் பிடிப்பதில்லை. ஆனால் நான் அதை விரும்பவில்லை. சாம், அது திறக்க உன் முறை. கடைசியாக, ஆனால் என் முதலாளி. அது டெல்மண்ட் பெரியதாக இருக்கிறது. அதை எடுத்து நிமிர முடியவில்லை. ஆனால் நான் முடித்தேன். ஆனாலும் அண்மையில் கொடுக்க முடியாது. அடடா, இது ரொம்பவே விரும்பத்தக்கது. நான் நின்று வைக்க முடியாமல் இருக்கிறது. ஆமாம், நான் ஏற்கனவே குளிர்ந்து விட்டேன். ஆனாலும் பரவாயில்லை, இதற்கேற்றாற்போல் நான் சமாளிக்கிறேன். தண்ணி மிகவும் சுவையாக இருக்குது, ஆனா மிகவும் குளிரா உள்ளது.
அட புன்னகை இளம் பெண்களே, இதோ வசந்த காலத்தின் மத்தியில் குளிர்காலம் என்று வருகிறது. நாம் பனிச்சண்டை விளையாடுவோம். மிக சிறந்த யோசனை. நீங்கள் அத பிடி. ஏய், இதை எப்படி செய்தீர்கள்? சரி, இதோ செல்கிறேன். என் பழிவாங்கல் மிகவும் துயரம் போல இருக்கும். ஆமாம், எனக்கும் தெரியும். ஒழிய அட்மிட்டட்லி இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. காரணமாக மிகுந்த நன்றி எனக்குதான். வாவ், நான் இதுவரை இரோன் ஃபேண்டாவை பார்த்ததில்லை. நானும் இதை போல ஒரு விஷயத்தை பார்த்ததே இல்ல. ரொம்ப சின்னதுதான். எனக்கு தான் ஒரு சிறந்த உலோக தரை உள்ளது. சிறந்த விருப்பம். யாரு இல்லை, சின்ன பாடியில தான் நீங்களே வைங்க. என் விளைவாக எல்லாவற்றையும் குடிக்க வேண்டும். அது பலிக்கிறது. சரி, நல்லா இருக்கு. ஆனா வாழ்த்துக்கள். பாருங்கள், இது ஃபாண்டா இல்லை, இது திரவ மிட்டாய். இது இன்னும் குளிர்ச்சியானது. ருசி இன்னும் சிறப்பாக உள்ளது. ருசியானது. எனக்கு பிடித்திருக்கிறது. ஓ, பாருங்கள், குளிர். எனக்கு தான் இது மிகவும் பிடித்திருந்தது அல்ல, இந்த விசித்திரமான தேனியும். இங்கே இருந்து போ. என்ன நீ என்ன செய்கிறாய்? அது என்னுடைய மிட்டாய் திருடி விட்டது. ஓகே, போதும். நீ அவளாய் வேதனைப்படுத்த போகிறாய். அப்புறம் அவள் தன் நண்பிகளுக்கு அழைக்க போகிறாள். உணர்ச்சியில் எனது பாட்டிலை குறி செய்கிறது. இந்த ஆரஞ்சு சுவையை அமைதியாக ரசிக்க அனுமதி அளிக்கவில்லையா? ருசியாக இருக்கிறதா? எல்லோருமே இதனை முயற்சித்து விட்டனர். ஆனால் நான் முயற்சிக்கவில்லை. நான் மேம்படுத்த வேண்டும். இத பார்க்கிறாயா எவ்வளவு ஒற்றுச்சுகள் அது. இதுக்கு ஒரு குளிர்ந்த முறைமை இருக்கிறது. ஒரு சிலந்தி வேலியின் பாணியில் தேடுகிறது. பார், இது சுருள் நிழல் முகமூடி அணிய சூழல். ஆம், அதை பாருங்கள். நான் தயார். நான் என்ன பண்ண முடியணுமா பாருங்க. அது பண்ண முடிஞ்சது எனக்கு தெரியாது. சூப்பர். ஓ ஓ, நான் என் கைகளை வெளியில வைக்க கூடாதே. ஆஹா, ருசிகரமா இருக்குது. நீ என்ன செய்தாய்? திரவமான பெந்தகுப்பியில் இருந்து யார் மிகவும் புகழ்விடரானவர்கள் அதை வேறணிவதில்லை. ஆம், அதே விஷயம் என்கிட்ட கூட. ஸ்பைடர்மேன் பாதையில் படுத்திருக்கும் போது உடனே நான் இந்த பிள்ளை ஆபத்தை முடிக்கிறேன்.